சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில் 3 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விசாரிக்க இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த புகார் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கன்னட நடிகரான தர்ஷன் முன்னதாக பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகளை அமைத்து விசாரித்து வருவதாக போலீசார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கன்னட முன்னணி நடிகர் தர்ஷன் தனது காதலியும் நடிகையுமான பவித்ரா கவுடாவை சமூக வலைதளத்தில் சீண்டிய தனது ரசிகர் ரேணுகா சுவாமியை கொலை செய்த வழக்கில் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அவரது மேலாளர் நாகராஜ், பவித்ரா கவுடா உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டு பெங்களூருவை அடுத்துள்ள பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து தர்ஷன் சிறையில் நாற்காலியில் அமர்ந்து சொகுசாக நண்பர்களுடன் பேசியவாறு தேநீர் குடித்துக் கொண்டே சிகரெட் புகைப்பது போன்ற புகைப்படம் முன்னதாக வெளியானது. அவருடன் குற்றவாளிகளான ரவுடி வில்சன், காட்டன் நாகா, புல்லா சீனா ஆகியோரும் தர்ஷனின் மேலாளர் சீனிவாசனும் இடம்பெற்றிருந்தனர். இந்த படம் வெளியான சில மணி நேரத்தில் தர்ஷன் தனது நண்பருடன் வீடியோ காலில் பேசும் வீடியோவும் வெளியானது. சுமார் 25 வினாடிகள் ஓடிய அந்த வீடியோவில் தர்ஷன் சொகுசான அறையில் இருந்து சிரித்தவாறு பேசினார். இந்த வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரையா கூறிய போது, பெங்களூரு சிறையில் விதிமுறை மீறல் நடந்துள்ளதாகவும் இதையடுத்து சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் சேஷமூர்த்தி, கண்காணிப்பாளர் மல்லிகார்ஜுன் சுவாமி உட்பட 9 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் சில அதிகாரிகள் பணம் வாங்கிக் கொண்டு இந்த விதிமுறை மீறலுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் முதலமைச்சர் சித்தராமையாவும் முன்னதாக தெரிவித்திருந்தார். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு நடிகர் தர்ஷன் உள்ளிட்டோரை வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படை அமைத்து விசாரித்து வருவதாக தற்போது கர்நாடக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் வேறு சிறைக்கு மாற்றப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.